அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ஈவினிங்லேருந்தே vlog வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் பெருமா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டை வந்து மெஹந்தி விட வர சொல்லியிருந்தேன். தங்கச்சிக்குமே ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால் பெருமா வீட்டுக்கே நேரம் வர சொல்லிட்டேன். அவளுமே கரெக்டாக 4 மணிக்கு வந்துட்டா. வந்துட்டு எனக்கும் மெஹந்தி விட ஸ்டார்ட் பண்ணிட்டா. இவள் வந்து மெஹந்தி பை சாமிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கா. வச்சுட்டு ப்ரைடல் ஹென்னா, அதுக்கப்புறம் நெயில் கோனு, அதுக்கப்புறம் டிப்பு, ஸ்டென்சில்னு எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ப்ரைடலுக்கு வந்து ஹென்னா விட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்குமே வந்து ஹென்னா வந்து விட்டுட்டு இருக்கா. இவளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து மேலே ஸ்க்ரீன்லையும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இவளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இவளோட கோன் பார்த்திங்கன்னா எனக்கு ஏன் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்கானிக் கோன்னாலே நம்ம நைட்டு விடுவோம், அதுக்கப்புறம் காலையில் கழுவுனா தான் நல்லா செவக்கும். பட் இவக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ½ அன் ஹவர் வச்சாலே பார்த்திங்கன்னா நல்லாவே செவக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ்ராக்குமே பார்த்தீங்கன்னா இவளோட மெஹந்தி தான் நான் விட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸாக அவள் வச்சு அதுக்கப்புறம் எந்திரிச்சோன்னே வாஷ் பண்ணிட்டு நல்லாவே செவந்துருந்துச்சு. சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. 100% ஆர்கானிக் தான். ஸோ இதே மாதிரி கோன் வேணும், இல்லைனா வந்து ப்ரைடலுக்கு விடணும், இல்லை ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது விடணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவளோட லிங்க் கொடுக்குறேன், போய் மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இவள் விட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 கையுமே வந்து நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன். அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மஹரிப் கிட்ட பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணிட்டேன் ஹேண்ட். ஏன்னா வந்து இதுக்குள்ளே வந்து ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. வாஷ் பண்ணிவிட்டு நானும் தங்கச்சியுமே ஷாப்பிங் பண்ண போயிட்டோம். தங்கச்சியோட எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பருது எந்த போட்டுக்கிற சாலி எந்த போட்டுக்கிற பேக் எந்த எல்லாம் எந்த ஒன்னாச்சு ஓனா வச்சிருக்கியா? பிவி ஆட்டோ கிடச்சா ஏறிடுவோம். போகும்போது நான் போடுறேன், சரியா? வரும்போது அவள் போடுவான். இதுக்கு தாண்டி இந்த லாத்தாவை வச்சுக்கணும். போக்குனாலும் சரி 2000 வருதுன்னா ஆளுக்கு 1000 போட்டு 2000 ரூபாய் படிச்சு நம்ம ஓசியில் வந்துடுது. ஆட்டோனாலும் சரி அவள் 50 இவ 50, நான் ஃப்ரீ. சாப்பிட போகிறோம், பெருநா ஷாப்பிங் பண்ண பஜாருக்கு போகிறோம், வாங்க போகலாம். ஸோ ஆமாங்க, நான் வந்து இப்போ ஷாப்பிங் தான் பண்ண போயிட்டு இருக்கோம். ஸோ ஈதுக்கு வந்து நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ பூ, அதுக்கப்புறம் இஸ்ராக்கு பேண்டு, இஃப்ராஸ்க்கு ஷூ, அதுக்கப்புறம் பேங்கிள்ஸு, தங்கச்சி ஷால் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ நல்லா ஷாப்பிங் வந்து நாங்கள் 3 பேரும் வந்திருந்தோம். ஸோ அவள் ஷால் பார்க்கணுன்னு சொன்னதுனால ஃபர்தா கடைக்கு வந்திருந்தோம். இங்கே ஃபர்தா ஷால்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக அவங்க ஷால் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி பேங்கிள் வாங்கலான்னு ஒரு ஷாப்புக்கு போயிட்டு இருக்கோம். போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கடையாக இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே பார்த்தோம், கலர் கிடைக்கல, பிளாக் கலரில். பட் அவங்க வந்து இயரிங்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரே மாதிரி ரிங் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்தோம். ஸோ அங்கேருந்து அது கொஞ்சம் வாங்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்க வந்தோம். ஸோ லெமன் ஜூஸ் வந்து 3 பேரும் வாங்கி குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்துவிட்டோம். நான் பெருமா வீட்டுக்கு தான் வந்தேன், ஏன்னா தங்கச்சியோடு தான் போனேன். ஸோ அதனால் அவள் வீட்டுக்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பாப்பாவை வர சொல்லிவிட்டு வீட்டுக்கு பாப்பா வர சொல்லியாச்சு. அந்த வர சொல்கிற வரைக்கும் மேலே மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே வெடி வெடிச்சிட்டு இருந்தாலும் தங்கச்சி, அதுக்கப்புறம் பிள்ளைகள் எல்லாருமே வந்து வெடி வெடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பாவுமே வந்துட்டாங்க. ஸோ பாப்பா கூட அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இஸ்ராக்கு ஸ்டென்சில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தி வச்சிடலாம், ஸ்டென்சிலை வச்சு மெஹந்தி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி பிள்ளைகளுக்குலாம் இந்த மாதிரி ஸ்டென்சில் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஏன்னா மெஹந்தி விடுறதுக்குலாம் டைம் இருக்காது, விடவும் மாட்டாங்க. ஸோ ஸ்டென்சிலாக இருக்கும்போது டக்குன்னு நம்ம வச்சு விட்டுறலாம். ஸோ அப்படி நாங்கள் தூங்கிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ராவோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இஃப்ராஸ் வந்து ட்ரெஸ் போட்டதுனால அவனோட ட்ரெஸ்ஸை வீடியோ எடுக்க முடியல. அவனை ரெடி பண்ணி கீழே அனுப்பிட்டேன். இஸ்ராவோட ட்ரெஸ் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அவளோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் மேட்சாக வந்து ஷூ இந்த கலர் தான் வந்து கிடச்சிருந்துச்சு. அவன் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பெலாசோ வித் டாப் அண்டு ஷால் வரும். ஸோ பிளாக் கலரில் வந்து எடுத்திருந்தேன். டாப்பும் பேண்ட்டும் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், ஷால் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் வரும். ஸோ அதனால் பிளாக்கில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்த பேங்கிள்ஸ் நேற்று கிடைக்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிங்க் கலர் வாங்கினது அப்படியே புதுசாக இருந்துச்சு. ஸோ அதையே வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன்.
அண்ட் ரோஸ் கோல்டில் வந்து நான் ஒரு பிங்க் கலர் ப்ரேஸ்லெட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது இந்த ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் மேட்சாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இது வந்து ரோஸ் கோல்டில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதையும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரிங் பார்த்தீங்கன்னா வாப்பக்கடையிலேருந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் பிங்க் கலர். ஸோ அது மேட்சாக இருந்துச்சு. இயர்ரிங்ஸுமே அண்டு செயினும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது தான். போன ஈத்தில் வாங்கின செயின் இருந்துச்சு. இந்த இந்த இயர்ரிங்ஸ் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே நான் வந்து போட்டுக்கிட்டேன். இதுதான் வந்து ஈத்தோட அவுட்ஃபிட். இஃப்ராஸை வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அவனோட ஃபோட்டோ மட்டும் வந்து இந்த வீடியோவில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுதான் அவனோட ஈத் ட்ரெஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மகதி பிஸா போல் பார்த்தீங்கன்னா பெருமா வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெருநாள் அன்னைக்கு போக மாட்டோம் பீச்சுக்கு, நெக்ஸ்ட் டே தான் போவோம். பட் இந்த வாட்டி வந்து பெருநாள் அன்னைக்கே போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளான்லாம் போடவே இல்லை. அவங்க எப்போவுமே பெருநாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அடுத்த நாள் தான் பீச்சுக்கு போவோம். இந்த வாட்டி வந்தப்போவே நம்ம இன்றைக்கே போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு டக்குனுமே சடனாக பிளான் போட்டு பீச்சுக்கு வந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மணி 8 மணி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பிளான் வந்து பீச்சுக்கு போகணுன்னு அப்படின்னு சொல்லி போடல, வீட்டுக்கு தான் வந்திருந்தாங்க. ஸோ சடனாக போட்டதுனால லேட் ஆயிடுச்சு. ஸோ பீச் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து போக முடியல. ஃப்ரெண்டு ஃபுல்லாக வந்து சரியான கூட்டம். பேக் சைடாக தான் வந்து கூட்டு வந்திருந்தாங்க ஆட்டோவில். அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாயெல்லாம் வச்சுட்டு இருந்தாலும் அது பிள்ளைகள் பார்த்துட்டு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே நின்று அதை வாங்கிட்டு குட்டி குட்டி ஷாப்பாக போட்டிருந்தாங்க. இந்த விளையாடுறது சாப்பிட்றதுன்னு குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நொங்கு பால் வந்து குடிச்சிட்டு இது பார்த்திங்கன்னா வீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஜோன் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே வந்து ஒரு மினி எக்ஸ்போ மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து ஈத்துக்கு முடிஞ்சு 2 நாள் கழித்து எடுத்த வீடியோ. பட் இது ஏன் சேர்த்தேன் அப்படின்னா சரி ஈத் வ்ளாக்லேயே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேர்த்திருந்தேன். ஈத் அன்றைக்கி வர முடியல, சரியான கூட்டமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் வந்து 2 நாள் கழித்து போய் எடுத்த வீடியோவை சேர்த்துக்கிட்டேன். இங்கே வந்து யூனிக்கான ப்ராடக்ட் நிறைய இருந்துச்சு இந்த ஷாப்பில். அந்த கடை பேருமே யூனிக் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. ஸோ குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு திங்ஸுமே பார்த்திங்கன்னா பார்க்க அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நமக்கு இதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு வாங்கணும் அப்படிங்கிற தோன்ற அளவுக்கு புக்ஸும் சரி, நோட்ஸு, அதுக்கப்புறம் டைரி, ரப்பரு, ஷார்ப்னர்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஒவ்வொரு திங்ஸும் அப்படின்னு. நானுமே ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அது எதை வாங்கோ அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே ரொம்ப வந்து க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி இஃப்ராஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4-5 திங்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டு கரெக்டாக வீட்டு மேலே வந்து போயிருந்தேன். கேம் ஜோன் கிட்டே போயிருந்தேன். இதுவுமே வந்து 2 days கழித்து எடுத்தது தான். ஏன்னா அன்றைக்கி பெருநாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இந்த பக்கம்லாம் வரவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது. அதனால தான் வந்து சரி ஒரு 1 day கழிச்சோ இல்லை 2 day கழிச்சோ போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா காயினும் இருக்குது, இந்த மாதிரி கார்டு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு. சரி நம்மளுக்கு ஒரு நாள் தானே, இந்த ஒரு நாள் தான் விளையாட போகிறோம்னு சொல்லிட்டு காயின் போட்டு வந்து எடுத்திருந்தேன். ஒவ்வொரு கேமுக்கும் வந்து 2 காயின் 1 காயின் அப்படின்னு இருந்துச்சு. இஃப்ராஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். இஸ்ராவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தா. ஸோ பாட்டுக்கு வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாலும் எல்லோரும், நானும் ஒரு பக்கம் வந்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கேம் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ நான் இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் தான் வரேன். நான் இது ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து கேரளாவில் இருந்தேன். ஸோ இங்கே ஊருக்கு வந்து நான் இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைமாக வரேன். இப்படி ஒன்று இருக்குது வந்தவொடனேலாம் தெரியாது எனக்கு. நான் அன்றைக்கி தான் லாஸ்ட் டைம் பார்த்தேன். இல்லைனா வந்தப்போ டெய்லி வந்து கூட்டு வந்திருப்பேன் பிள்ளைய. ஏன்னா இஃப்ராஸ்க்கு இந்த மாதிரி இடம் ரொம்ப பிடிக்கும். அவன் வேறு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் பீச்சை தவிர வேறு என்ன இருக்குது கூட்டு போகிறதுக்குன்னு தான் கூட்டே வரல. இப்படி ஒரு இடம் இருந்துச்சுன்னா கூட்டு வந்துக்கலான்னு தோணுச்சு. கடைசி ஒரு பொம்மையும் வந்து எடுத்துகிட்டு அங்கே கிளம்பிட்டோம். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈத் அன்னைக்கு எடுத்தது தான். ஸோ அது மட்டும்தான், வீட்டும் மினி எக்ஸ்போ மட்டும்தான் 2 நாள் கழித்து எடுத்தது. இதெல்லாமே வந்து ஈத் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். ஸோ வந்து குட்டி குட்டியாக கடை போட்டிருந்தாங்க. ஒன்றொன்னே பார்க்கறதுக்கு பிள்ளைகள்
வாங்கித்தா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லா ஷாப்புமே வந்து லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்புறம் பெருமா வந்து கஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு வாப்பா வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அங்கே விற்குதுன்னு. ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பலாப்பழம்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ அதை சாப்பிட்டுட்டு நானும் தங்கச்சியும் அப்போது பிள்ளையில விட்டுட்டு இஃப்ராஸ் அவ மாடலில் ஆடிட்டு இருந்தான் தங்கச்சி பிள்ளையோட. இஸ்ரா வந்து வாப்பா பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ அதனால் நானும் என் தங்கச்சியும் மட்டும் சரி வா கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கறதுக்கு வந்திருந்தோம். ஸோ அப்போ வந்து லைட்டாக வீடியோவும் வந்து எடுத்திருந்தோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி காலிஃப்ளவரு, மாங்காய், அதுக்கப்புறம் வடை, சமோசா, வாடான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. சைடில் இந்த ஸ்ப்ரிங் ரோலு, வாட்டர்மெலான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 2 சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஷாப் தான் இருந்துச்சு. பானிபூரி அந்த மாதிரி 2 சைட்லையுமே எல்லா ஷாப்புமே இருந்துச்சு. நாங்கள் வாங்க போனதே பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய், வாட்டர்மெலான், அண்டாசி இதை தான் வாங்க போனோம். ஸோ கடைசி வரைக்கும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியுமே ஃபஸ்ட்டு கடைக்கே வந்து இந்த இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து வாட்டர்மெலான், அண்டாசி, மாங்காய், அப்புறம் மசாலா போட்ட மாங்காய் இதெல்லாம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் ஆகாது.